Hello folks, welcome back to Luxury YouTube channel. ஒரு வழியாக மைக் வேலை செய்துன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 790 எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog இதுதான் 790ல். ஸோ நீங்கள்லாம் ஆவலுடன் காத்திருந்த மோட்டோ vlogging ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இனிமேல் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வீக்லி ஒரு வீடியோ கம்பல்சரி போடுவோம். அதுக்கப்புறம் வந்து மோட்டோ vlogging ஒன்றும் ரைடு எதாவது போகிறது அந்த மாதிரி ஒரு பைக் கண்டென்ட்டு, நம்ம பைக்கை பற்றி, அதுக்கப்புறம் அன்பாக்சிங், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நான் லக்ஷ்மி என்ன பண்ணுறேன் அதை தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் மக்களே. ஸோ இப்போது ஷார்ட் ரைடு போகிறதுக்காக தான் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து நம்ம பைக் எடுத்து கிளம்பியாச்சு. புது ஹெல்மெட், நம்மளோட கார்பன் ஃபைபர் எம்டி ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒயிட் டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஜாக்கெட் இன்னும் வாங்கலை. ஓல்டு ஜாக்கெட் வந்து காலி ஆகிடுச்சு. அது பேசிக்காக வாங்கி இந்த அஸ்கர் வச்சுருக்கும் போது, ஸோ அதோட லைஃப் முடிஞ்சு. புதுசாக ஜாக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கும் ஷார்ட் ரைட்னால ஜாக்கெட் போடல. பட் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ரைட் பண்ணிங்கனாலும் ஹெல்மெட் ஜாக்கெட் மஸ்ட்டு மக்களே. அண்ட் நான் ஏன் டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், வண்டியில் டயர் ஹக்கர் இல்லை, ஹக்கர் கழட்டியாச்சு. ஸோ நம்மளோட ஒயிட் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ பின்னாடி ஃபுல்லாக என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ தான் வீட்டில் சொல்லிட்டு வந்தோம், இந்த டிஷர்ட் இன்னையோட மறந்துருந்தோம் போல் அப்படின்ட்டு. ஏன்னா ஹுட்டியும் போட்டு அந்தளவுக்கு ஓட்டுற அளவுக்கு வந்து கசகசன்னு இருக்குது. இப்போ மழை பெஞ்சதுக்கு தான், ஆனால் உடனே வெயில் அடிக்குது. ஸோ அந்தளவுக்கு கூலிங்கெல்லாம் இல்லைப்பா. ஹுட்டி போட்டெல்லாம் ஓட்ட முடியாது இன்றைக்கி. ஸோ நம்ம ஓவர் சைஸ்க்கு போட்டு வந்துட்டோம். எங்கே போகிறோன்னு தெரியல. பக்கத்தில் வந்து சும்மா வந்து ஹைவேஸ் போகலாம் அப்படின்னு மதியம் சொன்னார். பட் எங்கே போகிறதுன்னு தெரியல மக்களே. நான் அப்படியே பைக்கர்ஸ்க்கு போயிட்டு என்ன பிளான், எங்கே போகிறேன்னு சொல்கிறான். அந்த யார் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மதிஜாம்ஸ்டர், நம்ம விக்கி ப்ரோ அண்ட் சங்கர் நான் வந்திருக்காரு சென்னையிலேருந்து. அண்ட் இன்றைக்கி ஒரு புதுசாக பைக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகில் ப்ரோ. இது ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து நம்ம விஷோட பைக் டெலிவரி வீடியோவில் பெனிலி 502 எடுக்கும் போது காமிச்சிருப்போம். R15 வந்து அவர் பார்த்தீங்கன்னா எல்லோ DUCATI MONSTER 821 எடுத்ததுக்காது மக்களே. அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ சென்னையிலேருந்து. ஓகே, கழுத்தில் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ கேன் ஃபீல் இட், ஷிட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, பைக்கர்ஸ் திங்ஸ் தான் சொல்லுவேன் இதை, வேறு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் தெரியும் மழை பெஞ்ச டைமில் பைக்கர்ஸ் திங்ஸ். பின்னாடி நம்பர் பிளேட்டும் போட்டாச்சு. பட் இந்த வண்டியில் நம்பர் பிளேட்டுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இது வராது, டெயில் டைடி வராது மக்களே. ஹக்கது இல்லைன்னா காலி தான். இப்போ பாருங்கள், தண்ணியிலலாம் விட்றா, முதல் காலியாக இருக்குது நேரம். ஸோ உங்களுக்கு நம்ம மைக்கோட ஆடியோ குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள். இப்போதைக்கு லைட்டாக ரைட் சைடில் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒன் சைடாக கேட்டால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் சைடு வந்து சென்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் மைக்கை. அண்ட் இனிமேல் வீடியோவும் நம்ம நார்மல் ஒயர்லெஸ் மைக் வாங்கிட்டோம். நார்மல் வீடியோஸ்க்கும் அதுலேயும் உங்களுக்கு குவாலிட்டியாக தான் போடணும், குவாலிட்டி கொடுக்கணும். தட்ஸ் தி மெயின் இம்பார்ட்டன்ட் திங். நம்மளோட Zx10r பார்த்தீங்கன்னா கோவாவில் ஸ்விம்மிங் பூலில் வந்து போட்டு கேஸ் எல்லாம் போட்டு லென்ஸ் வந்து நாசமாகிடுச்சு மக்களே. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டா வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு தான் 360 வீடியோ இப்படி சுற்றி காமிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் டைம் ஆகும். சர்வீஸ் தரணும். இதெல்லாம் நம்ம ஆக்டிவாக இல்லை, கொஞ்சம் வேலையில் இருந்தோம், டைம் கிடைக்கல போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ சர்வீஸ் தந்துட்டால் நம்ம 360யும் இனிமேல் வீடியோ போடலாம் மக்களே இதில் தான். அண்ட் விலாகுக்கு எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு குவாலிட்டி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அங்கே நிற்கிது பாருங்கள் மக்களே. அண்ட் பிரகதீஷ் வந்துட்டாரு. பிரகதீஷோட க்ளவுஸ் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திட்டுவாது பாருங்கள் மக்களே. பிரகதீஷோட க்ளவுஸ் தூக்கிட்டு வந்துட்டேன், திட்டுவாது. அண்டு மான்ஸ்டர் 821 வந்துருச்சு. அவனை வீட்டில் காணோன்னே பார்த்தேன். கரெக்டாக அவன் க்ளவுஸை தூக்கி போட்டு வந்தேன். பார்க்கலாம் பாரு, அவன் க்ளவுஸை தூக்கி போட்டு வந்துட்டேன். இது வந்து LCHC 812. இது 5 inch ஆர்டர். இது வேறு மாதிரி அடிக்கும், அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பேரலல் ட்வின் மாதிரி, ஆனால் LCHCனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஆன் பண்ணுங்க. தேடியே வருவாங்க. சரி, மதியம் எங்கே போகலாம்? வந்துட்டாங்க பாரு. என்ன 10 இருக்கானா? 10
என்ன இருக்கானா வினோத் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இவர்தான் மக்களே இந்த ஹெல்மெட் கெத்து பைக்கர் விக்கி ப்ரோ. அங்க பாரு, அது நிக்காது. அது வந்து இல்ல வயசு நிக்காது, அதை காட்டு. அப்படி இல்ல, வயசு நிக்காது, தூக்கி விட்டாலே இறங்கிடும். ப்ரோ ஆன் பண்ணுங்க. இது நீட்டா இருக்கு மதி. நல்லா இருக்கு. பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர். நீயா சுயமா யோசிச்சதனால நல்லா தான் எடுத்துருக்க. 4 பேர்ட்ட கேட்டுறேன். பாத்துக்க. நீ மதியம் அந்த வண்டி விக்கணும் மதி, டிடெக்ட் பண்ணாதா? அது இன்னும் நாங்க தாய்லாந்து கடையில போட்டுட்டு இருப்போம். 26 னா ஃபைனலா தந்துறேன். எவ்வளவுனா? ஒரு நிமிஷம் எவ்வளவுனா? 26. Once a lion is always a lion. Wow, பச்சை கிளி உள்ள போயிடுங்க. சரி, இப்போ சும்மா இங்கே பேசிட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு தானா? எங்கேயும் கிளம்பலையா? நம்ம கிளம்பலையா இப்போ எங்கேயுமே? கால் பண்ணி கேளுங்க என்னாச்சுன்ட்டு. இது அது வந்து இது மதி ட்வின்னு தான் அரேஞ்ச்மெண்ட் வேறு. கிராங்க் ஷாஃப்ட் டிகிரி வேறனால இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது மெலோடி ஸ்லோவாக வரும். பீட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது எவ்வளோ டார்க்கு? இது வந்து 80 நினைக்கிறேன். 86 765 வந்து இது ட்வின் சிலிண்டர்ல. ஆமாம், ஈஸியாக போவோம். ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் லோட் அதிகம்ல, ஃப்ரண்ட்டில் வெயிட், இதோட அது வெயிட் அதிகம்ல. வினோத் என்ன செய்வீங்க? பைக் தீஃப் வண்டி தருட்டேன். வண்டி தருட்டேன் பாருங்கப்பா. பைக் தீஃப் சாவி பாக்கெட்டில் 790 சாவி 390 சாவி வச்சுக்கிட்டு டுக்காட்டியும் செடக்ஷனும் திருடிட்டு போகிறதுக்கு பார்க்குறாரு பையன். ஓகே ஃபோக்ஸ், மைக்கு கொஞ்சம் சொதப்பி ஒரு வழியாக ரெடி பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இப்போயாச்சும் வேலை செய்தான்னு பார்ப்போம். வேலை செஞ்சுட்டா இந்த விளாக் வரும் கண்டிப்பாக. இதோட கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே போவோம், கிளம்புவோம். நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரி ஓகே, நான் இல்லை. சரி பாய். நான் கிளம்புறேன்டா, ஒரு வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சுட்டேன்டா வேலை, வந்துடுறேன். பாய் விக்கிண்ணா, நான் ஃபோன் பண்ணுறேன் முடிச்சுட்டு. சங்கரண்ணா டைம். சங்கரண்ணா ஃபோட்டோ எடுக்கணும், போயிட்டு வந்துடுறேன். மழை வருது மக்களே, மழை வந்து ஃபுல்லாக நம்ம நினைக்கிறதுக்குள்ள கிளம்பிடலாம். இது வயசு ஏதாவது ஸ்மோக் வயசு ப்ராப்ளம்ஸ் ஆல் ப்ராப்ளம்ஸ் கம்மிங். ஐயோ இருட்டாக இருக்குது, வயசு தூக்கி விட்டுக்கலாம். மழை வேறு பெய்யுது, ஸ்லோவாக தான் போகணும் போல். ஓகே ஃபோக்ஸ், அப்படியே உங்களோட பேசிக்கிட்டே போவேன். ஆனால் பேசுறதெல்லாம் கேட்குதா இல்லையான்னு தெரியலப்பா. அந்த மைக் வந்து வாயில் பட்டதுனால கொஞ்சம் கீ அப்படின்னு சவுண்ட் வந்ததுக்கு போல். ஆனால் இப்போ அந்த சவுண்டை வருதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம் மக்களே என்ன ஆகுதுன்ட்டு. இந்த vlog ஃபுல்லாக முடிச்சுட்டு எடுத்துகிட்டு பார்க்குறேன் எப்படி வருது வாய்ஸு என்னங்கிறத. ஆனால் vlog போடுவேன், ஆல்மோஸ்ட் பாதி கட்டாக சான்சஸ் இருக்குது, அவ்வளோதானே தவிர vlog போடுற அளவுக்கு கண்டென்ட் எடுத்துருக்கோம் மக்களே. ரைடிங்கில் நல்லா கண்டென்ட்ஸ் கிடச்சிச்சு, அங்கங்கே மைக்கு கட் ஆகிடுச்சு. காதுக்குள்ளே பூச்சி வேறு போயிடுச்சு போல். காதுக்குள்ளே பூச்சி வெளியே எடுத்தாச்சு இல்லையா. அப்படியே ஒரே லவுட் எக்ஸாஸ்ட் ஃபுல்லாகவே 780 10 அது V4 எல்லா வண்டியும் ஃபுல் லவுடு மக்களே, ஃபுல்
லவுட் எக்ஸாஸ்ட் வச்சுட்டு ரவுண்டு காஃபி ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஜிகு தந்தா குடிச்சிட்டு அடிவாரத்தில் அப்படியே கிளம்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். மணி 7 ஆகிடுச்சு. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல கோப்ரோவில். நைட் வீடியோ நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோமா, ஒரே ரிவ்யூ போட்டிருக்கோம் நினைக்கிறேன். BMW G310 ஆகுது. வீடியோ நல்லா தான் இருந்துச்சு நைட் டைம்லேயும். இப்போ நான் வேறு 80 FPS போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும் தெரியல. 1080p 80 FPS 60 FPSலேயும் மாற்றிடலாம் இனிமேல் இருக்குல்ல தான் எப்பயும் போல். சூப்பர் வியூவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிள்லாம் ஓகேன்னு பாருங்கள் மக்களே. ஆடியோ மட்டும் நான் ஹெல்மெட்டை மறுபடியும் பேடிங் எல்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக மைக்கோட ஒயர்ஸ் எல்லாம் செட் பண்ணி விட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆடியோ தந்த மக்களே. நார்மல் வீடியோஸ் வந்து ஒயரிங் இது மைக்கெல்லாம் ஒயர்லெஸில் போட்டு பர்ஃபெக்ட் ஆக்கியாச்சு. காலரில் போட்டு கொஞ்சம் மோட்டோவில் இங்கே மட்டும் ரெடி பண்ணுறோம். அந்த கிளச் கார்கஸ்லேருந்து ரைட் போகிறாங்க 3ஆவுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறேன்னா நான் போவேனான்னு தெரியல. அந்த அதாவது சாட்டர்டே சண்டே என்னென்னா நான் கண்டிப்பாக விளாக் போடுவேன். ரைட் போனேன்னா விளாக் போடுவேன் கண்டிப்பாக. அண்ட் நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன ஆக்சசரிஸ் இருந்தாலும் எனி டவுட்ஸ் உங்களுக்கு பைக் இதை பற்றி எது இருந்தாலும் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இன்ஸ்டாகிராமில் டிஎம்மும் பண்ணலாம். லக்ஷு ஒய்டி தான் நம்ம யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் சேனலும். ஒய்டினா யூடியூப் தான், ஏன்டா ஐஜி நோக்காமல் ஒய்டின்னு வச்சுருக்கலாம். எல்லாத்துலேயும் ஒய்டியே இருந்துட்டு போட்டோம். லக்ஷு ஐஜி நோக்கலாம் வேணாம். லக்ஷு ஒய்டினே இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டுமா இல்லை லக்ஷு ஐஜின்னு மாற்றட்டுமா என்னங்கிறத நீங்கள் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள் மக்களே. உங்களோட கருத்துக்களை பகிரவும். உங்களோட கருத்துக்களை என்னுடன் பகிரவும் மக்களே. நம்மளோட ஐபேட் யூசர் ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். போடலாமான்னு சொல்லுங்கள். ஐபேட் ஏர் 2024 வாங்கி ஒரு 3 மாதம் ஆச்சு மக்களே. M2 சிப்போட தான். M2 சிப் எதுக்கிட்ட உனக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் பப்ஜி ஆடிட்டு இருந்தோம் ஒரு 2 மாதம் முன்னாடி. இப்போ அதையும் நிறுத்தியாச்சு. ஹெல்மெட் வந்து செக்க ஃபிட்டிங்காக இருக்கா. கிளிப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் பெயின் இருக்குது மக்களே. போக லூஸ் ஆகும். பட் இயர் பெயினெல்லாம் எதுவும் இல்லை. காதுக்கெல்லாம் அந்த ஹெட்செட்டும் ப்ளூ ஆல்மதும் செட் ஆகிடுச்சு. ஹெட்செட்டும் இதாவது பாய்ஸ் வந்துட்டாங்கப்பா பின்னாடியே. சங்கர்ண்ணா அப்பயே கிளம்பிட்டு என்னடா பண்ணுறக்கா அப்படின்னு கேட்பாது. டிண்டட் வைசர் ப்ராப்ளம் இல்லை, இது உள்ள பூந்துட்டாது. பறந்து போயிட்டாங்க மக்களே. கண்ணவே தெரிய மாட்டேங்குது. ஆல்வேஸ் ரைட் சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிள்ஸ் காய்ஸ். எல்லாருக்கும் கடமைகள் இருக்கும். உங்களை நம்பி உங்கள் வீட்டில் காத்துட்டு இருப்பாங்க. போயிட்டதுன்னு சொல்லிட்டு தான் போவீங்க. ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சூப்பர் வாங்கினீங்கனாலும் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான நியூஸில் தான் போய் முடியும். ஸோ வண்டியை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கைக்குள்ளே உட்கார வைங்க வண்டியை. சிட்டிக்குள்ளே ராஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. ஹைவேஸில் நீங்கள் ஒரு லிமிட்டட் ஸ்பீடில் போங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் பைக் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ரோடு அண்ட் உங்கள் பைக் 2 விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும். அது எதையும் யோசிக்கக்கூடாது. சங்கரண்ணா ட்ராட்டில் செக்க லவுட் எஸ்டி ப்ராஜெக்ட் மக்களே. இதுவும் உங்களுக்கு கேட்டிருக்கான்னு தெரியல. கேட்டுச்சுன்னா கோடி கும்பிடு மக்களே. அண்ட் நம்ம வீடியோவில் நிறையா பேசியிருந்த விஸ்வா இந்த ரைட்டில் மிஸ் ஆதாப்பில். நம்ம மஞ்சக்காட்டு மைனா விஸ்வா அண்ட் இன்னொரு மஞ்சக்காட்டு மைனா குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு. மான்ஸ்டர் 821 விஸ்வா உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரைட் எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் கால் அடிப்பட்டதெல்லாம் சரியாயிடும். லக்ஷு ஒய்டியோட ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எல்லாமே ப்ரே பண்ணுறோம். Oh God. We need our panda back. We are missing our panda. ஸோ நீங்கள் ரைடுக்கு எங்களோட ஜாயின் ஆகணும்னா கண்டிப்பாக ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் ஆகுங்க. ரெகுலராக ரைடு எல்லாமே நடத்துகிறாங்க. கிளச் கிராக்கர்ஸில் ஜாயின் ஆகிக்கலாம். எங்களோட மிங்கிள் ஆகிக்கலாம். நீங்கள் பாய் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அகைன் ஒன்ஸ் மோர் இன்ஃபார்மிங் ஃப்ரோக்ஸ்.